அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே, விழித்தெருவில் போகும் உந்தன் உருவம் தேடுதே. பாவி நெஞ்ச என்ன செஞ்ச, உந்தன் பேரை சொல்லி கொஞ்ச, என்ன கொன்னாலும் அப்போதும் உன் பேரை சொல்வேனடி. என்னங்க பாத்துங்க, ஏங்க எட்டல நான் சொல்ல வேண்டியதானுங்க, எங்க இப்படி எக்கிக்கிட்டு இருக்கீங்க? நானாவது எடுத்து கொடுத்துருப்பேன்ல. நல்ல வேலை, அங்க பாருங்க, செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து அப்படியே கீழே விழுந்துருப்பீங்க. ஐயோ போச்சு, திட்ட போறாங்களோ? நான் ஒன்னும் வேணும்னு பண்ணலைங்க, நீங்க விழ போனீங்க, நான் காப்பாத்தினேங்க, அவ்வளவுதான். இத நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, எப்படியும் நம்மள கத்ததான் போறாங்க. என்ன பண்றது? சரி சமாளிப்போம். ஓகே தானங்க? சரி பாத்துக்கோங்க, நான் போறேன். அப்பாடியோ தப்பிச்சோண்டா சாமி. ஒரு நிமிஷம். செத்தேண்டா, போச்சு. நீங்க என்ன கூப்பிடல தானே? இல்ல எனக்கு கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு, கூப்பிட்டு இருக்க மாட்டீங்க. சரி நான் வரேன். இல்ல நான் கூப்பிட்டேன். ஐயோ சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம பாக்குறது கனவா நிஜமா? இவங்க தான் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்களா? என்னங்க நீங்க ஏதோ சொன்னீங்க, அது என் காதுல ராங்கா விழுதுங்க. இல்ல, என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னேன். சரியா தாங்க விழுந்திருக்கு, தேங்க்ஸ் தான் சொன்னீங்களா? வெல்கம்ங்க. நீங்க மட்டும் இல்லனா, ஐயோ 2 ஃப்ளோர் தாண்டி கீழே விழுந்து மண்டை வெடிச்சு அந்த ஸ்பாட்லயே அவுட் ஆயிருப்பேன். ஐயோ நினைச்சே பார்க்க முடியல. ஐயோ நீங்க அப்படிலாம் நினைக்கவே வேணாங்க, என்ன இவ்வளவு கொடூரமா நினைக்கிறீங்க? பரவாயில்ல, சரிங்க. நீங்க ஏதாவது திட்டுறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிடுறேன். என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, நீங்க படிக்கிற பிள்ளையாச்சே, படிங்க, நான் கிளம்புறேன்னு சொன்னேன். இல்ல, இன்னைக்கு எனக்கு படிக்கிற மூடே இல்ல, நான் வீட்டுக்கு போறேன். ஐயோ என்னங்க ஆச்சு? இல்ல, மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. நான் இந்த புக்கை எடுத்துட்டு போய் வீட்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே படிச்சுக்கிறேன். ஓ அப்படியா? சரிங்க, பாருங்க. உங்களுக்கு இந்த புக்கு வேணுமா? இல்ல இல்ல, நீங்களே படிங்க, எடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ். எனக்கு படிக்க நிறைய இருக்கு, நான் இங்க புக் எடுத்து இங்கே படிச்சுட்டு நான் அப்புறம் போறேன். நீங்க வீட்ல போய் படிங்க. சரி. அப்புறம் மறுபடியும் தேங்க்ஸ். போதும் போதும், திட்டினா ஒரு ஏடியா திட்டுறீங்க, தேங்க்ஸ் சொன்னா ஒரு ஏடியா தேங்க்ஸ் சொல்றீங்க. என்னங்க ஏதோ வாய்க்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லைங்க, சும்மா லொல்லு லைக். சரி நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, பாய்ங்க. அப்பாடா போயிட்டாங்கப்பா. நல்ல வேலை, இவங்க கீழே விழ போனப்ப நம்ம பிடிச்சோடனே நம்மள திட்டுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டாங்க. அட அப்பதா, ஹலோ அப்பதா. ஐயா சூர்யா கண்ணு, எங்கய்யா? ஊருக்கு போயிட்டு போன் போடுன்னு சொன்ன, போனே போடல. அட போ அப்பதா, நேத்துல இருந்து போன் போட்டுட்டே இருக்கேன், நீ போனே சார்ஜ் போடல, அப்படித்தானே? போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருந்துச்சு, அதனாலதான் இன்னைக்கு காலையில பக்கத்துல ராணி அக்காக்கு போன் பண்ணேன், அவங்கள உங்ககிட்ட கொடுக்க சொல்லி. ஐயா ஆமையா, சார்ஜ் போடுறதுக்கு எனக்கு தான் தெரியாதுல்ல, அதான் போடாம விட்டுட்டு நாட்டு இருக்குது. சரியா சாமி, இந்த ராணி கிட்ட கொடுத்து நான் போட்டு வைக்கிறேன். நீ ஒழுங்கா போடாம என்ன திட்டிக்கிட்டு இருக்க? சரி சாப்பிட்டியா? நான் சாப்பிடுறது இருக்கட்டையா சூர்யா, நீ சாப்பிட்டியாயா? நல்ல வேலைக்கு சாப்பிடு, 3 வேளையும் நல்லா சாப்பிடணும். சும்மா கோழி கொறிக்கிற மாதிரி கொறிக்க கூடாது. ஆம்பளை பையன் நல்லா சாப்பிடணும்ல. பிறகு நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுஞ்சாமே, நல்லெண்ணெய சூடு பண்ணி தேய்ச்சி நல்லா குளிக்கணும். இங்க இருந்தீன்னா நான் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவேன், நீ தான் படிக்கணும், அங்க போகணும் இங்க போகணும்னு ஓடிப்புட்ட. எப்போதும் என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பியா? கொஞ்சம் அது உன்னையும் நீ கவனிச்சுக்கோ, நான் என்ன பாத்துக்கிறேன். நீ சாப்பிட்டியா முத? ஆமையா, முருங்கைக்காய் 2 மரத்துல பொறிச்சு கருவாடெல்லாம் போட்டு குழம்பு வச்சேன். குழம்பு வச்சதுல இருந்து பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கிறேன், உன் ஞாபகமாவே இருக்குதுயா. அப்பதா கருவாட்டு குழம்பா? ஐயோ நீ சூப்பரா வைப்பியே. ஆமாயா, அதான் வாயில ஒரு வாய் கூட போட முடியாம உன்னையே நினைச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஒருட்டி வந்து பாத்துட்டு போலாம்ல. ஆமா அப்பதா, அடுத்த தெருவுல இருக்க பழக்குன்னு வந்து பாக்குறதுக்கு. ஏன் அப்பதா நீ வேற. சரி நான் ஒரு நாள் கண்டிப்பா வரேன், பாத்துட்டே உட்காந்துருக்காத, நல்லா சாப்பிடு. எங்கயா உன்னை விட்டுட்டு நான் சாப்பிட்றதுக்கு எனக்கே ஒரே கஷ்டமா போகுது. சரி நீ பாத்துக்க, உடம்ப பத்திரமா பாத்துக்க.
படிப்பு முடிஞ்சதுன்னா ஒரு எட்டி வந்து பார்த்துட்டு போயா. சரி அப்பத்தா, கண்டிப்பா வரேன். சரி, நான் லைப்ரரியில இருக்கேன். இங்க ரொம்ப நேரம் ஃபோன் பண்ண முடியாது. ராணி அக்காட்ட கொடுத்து உன் போனை சார்ஜ் போட்டு வச்சுக்கோ. நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா ஃபோன் அடிக்கிறேன். சரியா, சரி நீ படி, அப்புறமா பேசு, வைக்கிட்டா. சரி. தெரியும், இந்த அப்பத்தா ஒழுங்காவே சாப்பிடாது. நம்ம கிட்ட கையில காசும் இல்லையே. இருந்தா அப்பத்தாக்கு அனுப்பி வைக்கலாம். ஒரு நல்ல வேலையா தேடணும். வேலை பார்த்துட்டே படிச்சாதான் கண்டிப்பா செட் ஆகும். அப்பத்தா கையிலயும் காசு இருக்காது. என்னையே கடன் வாங்கி தான் இங்க அனுப்பி வச்சுச்சு. அதுகிட்ட இப்படி இருக்க போகுது. இப்ப வேலை தேடலாமா இல்ல படிக்கலாமா? ஐயோ, நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூட காசு இல்ல. பேசாம வேலையே தேடுவோம். ஏதாவது ஒரு நல்ல வேலையா பார்த்து தேடினாதான் கரெக்டா இருக்கும். காலையில சாப்பிடாம எப்படியும் சமாளிச்சிட்டோம். மத்தியானமும் சாப்பிடாம இருந்தா ரொம்ப பசிக்குமே. மத்தியானம் சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிடாம இருந்துக்கலாம். ஆனா கையில 15 ரூபா இருக்கு. இதை வச்சு என்ன சாப்பாடு சாப்பிடுறது? ஒரு டீ குடிச்சா கூட 10 ரூபா போயிடும். மீதி 5 ரூபா தான் இருக்கும். 5 ரூபாய்க்கு வடை கூட கொடுக்க மாட்டாங்க. ஐயோ, என்ன பண்றது? சரி, எப்போதும் போல டீயை மட்டும் குடிச்சு வயிற்று ரொப்பிப்போம். வேலை தேடுற வரைக்கும் இதே நிலைமைதான். வீட்ல இருக்கவே போர் அடிக்குது. அங்கெல்லாம் அம்மா கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். இங்க யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. வேதாக்காவும் ரொம்ப கடுகடுன்னு பேசுறாங்க. இந்த அம்மா கிட்ட பேசலானா அவங்களும் ஒரு மாதிரியா ரொம்ப சென்டிமெண்டலா பேசுறாங்க. முத்து அண்ணா மட்டும்தான் நல்லா பேசுனாங்க. இப்ப அவரும் ரைஸ் மில்லுக்கு போயிட்டாரு. இப்ப நான் யாருக்கிட்ட தான் பேசுவேன்? ஷாலினியும் லைப்ரரிக்கு போயிட்டா. ட்ரிங் 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 ட்ரிங். எந்த இடத்துக்கு போகணும்? வாங்கல, உங்களை கூட்டிட்டு போய் டிராப் பண்றேன். யாரு மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்க தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கறாங்க. அது ஏனே எனக்கு புரியல. ஓ, மகாராணி அம்மா, அப்ப யார் மூஞ்சில முழிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் அந்த வீட்ல யார் மூஞ்சில வேணாலும் முழிப்பேன், உன்னை தவிர. ஓ அம்மா, இங்க என்ன பண்ற? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? இந்த வீட்ல நான் எங்க வேணாலும் இருப்பேன். அத நீ எதுக்கு கேக்குற? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? இந்த வீட்டையும் என்னையும் ஏத்துக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, இந்த வீட்ல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எங்க வேணாலும் இருப்பேன். அதற்கு நீ கேக்குறேன்னு ரொம்ப உரிமையா பேசினல, அதுக்காக தான். என்னது உரிமையா பேசுனேனா? டேய், நான் கடுப்புல பேசிட்டு இருக்கேன். உரிமையா பேசுறேன்னு நினைக்கிறியா? தெரியும், சும்மா உன வெறுப்பேத்துற. அப்புறம் இன்னைக்கு நைட் எங்க தூங்க போற? நான் எங்க வேணாலும் தூங்குவேன். அது என்னோட விருப்பம்னு சொல்லுவேன். உடனே இவன் ஓகே தேங்க்யூ, இந்த வீட்டை உன்னோட வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டேன்னு சொல்லுவான். ஐயோ, இப்ப என்ன சொல்றது? என்ன புதுசா கேக்குற? ஷாலினி ரூம்ல தான் தூங்க போறேன். ஏன் ஓ ரூம்ல வந்து தூங்க வேணா கனவு கண்டியோ? கண்டிப்பா அது என்னைக்குமே நடக்காது. அது நடக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா உனக்கு தான் பயம். பயமா? எனக்கு என்ன பயம்? நீ தான் சொன்னல 2 மாசத்துல கண்டிப்பா டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு. அதுக்கு தான் நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேனே. 2 மாசத்துல உன்னை எப்படியாவது என்ன லவ் பண்ண வைக்கிறேன்னு. அதான் என் கூட ரூம்ல வந்து தூங்கிட்டா என்ன லவ் பண்ணிருவேன்னு பயம். ஐயடா, அந்த நினைப்பு வேற இருக்கோ? உன் கூட வந்து ரூம்ல தூங்காததுனால தான் உன் மேல பயமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதான் உண்மை. எங்க என் கூடவே இருந்துட்டு என்ன லவ் பண்ணாமே என்ன டிவோர்ஸ் பண்ணி பார்க்கலாம். அப்ப நான் ஒத்துக்கிறேன் நீ ரொம்ப போல்டான பொண்ணுன்னு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இனிமே உன் ரூம்ல உன் கூடவே தான் நான் இருப்பேன். என்னை 2 மாசத்துல கண்டிப்பா உனக்கு டிவோர்ஸ் கொடுப்பேன். பார்க்கலாமா? அவ்வளவு நம்பிக்கையா? பார்க்கலாமே. இப்பவே என் ட்ரெஸ் எல்லாம் ஷாலினி ரூம்ல இருந்து எடுத்துட்டு உன் ரூம்க்கு ஷிஃப்ட் பண்றேன். இங்க பாரு, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீ கீழே தான் படுக்கணும், நான் பெட்ல தான் படுப்பேன். என்னோட அனுமதி இல்லாம என் கழுத்துல தாலி கட்டிட்ட. ஆனா என்னோட அனுமதி இல்லாம உன் சுண்டு விரல் கூட என் மேல படக்கூடாது. அது நீ ஒத்துக்கிறேனா கண்டிப்பா நான் வரேன். அந்த அளவுக்கு கேவலமானவன் இல்ல நானு. உன்னோட அனுமதி இல்லாம உன் கழுத்துல வேணும்னு நான் தாலி கட்டி இருக்கலாம். ஆனா கண்டிப்பா என் விரல் கூட உன் மேல படாது. இந்த விஷயத்துல உன் மேல எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் உன் ரூம்க்கு வரேன் நான் ஒத்துக்கிட்டேன். நீ எவ்வளவு டீசென்டானவனு எனக்கு தெரியும். அதுக்காகலாம் உன் கூட குடும்பம் நடத்த முடியாது. சரிங்க மேடம். என்ன பைய தூக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? என்னங்க உங்க பொண்டாட்டி எதுவும் திட்டாங்களா? கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போறீங்களா? டேய், மிஷின் பார்க்க ஊருக்கு போறேடா. ஏன் மிஷின் அவங்க ரைஸ் மில்லே பாத்துக்கலாம்ல, அத வர ஏன் ஊருக்கு போய் பாக்குறீங்க? என்னடி நக்கலா? வந்தேன்னு வச்சுக்கோ. அண்ணே, அவன் கிடக்குறான். நீங்க கிளம்பிட்டீங்களா? வேதாக்காவை சமாளிச்சிட்டீங்களா? அவளதாமா சமாளிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சமாளிச்சு வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் கிளம்பிட்டேன். அண்ணே, நாங்க பாத்துக்கிறோண்ணே. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. டேட்டுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. இன்னும் 3 நாள் தானே, பாத்துக்கலாண்ணே. இந்த வீட்ல தான் நம்மளும் இருக்கோம்.
இந்த மனுஷன் எங்க போறாருன்னு எனக்கே தெரியல. இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? டேய், வேதாக்கும் டெலிவரி டேட் பக்கத்துல வந்துருச்சு. நம்ம ரைஸ் மில்ல வேற மிஷின் எல்லாம் புதுசா வாங்கி போடணும். கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓ, புது மிஷின் வாங்குறதுக்கா? சரி சரி, போயிட்டு வாங்க. நைட்டு தனியா தான் தூங்குறா, பாத்துக்கோங்க. நாங்க பாத்துக்கிறோண்ணே, நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. கார்ல கொண்டாந்து பஸ் ஸ்டாண்ட்ல விடணுமா? டிரைவரை வர சொல்லியிருக்கேன்டா. ரைஸ் மில்க்கு போயிட்டு தான் போகணும். நான் அவர் கூட போய்க்கிறேன். கார் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட பத்திரமா சாவியை மட்டும் வாங்கி வச்சிரு. சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிடா. நிம்மதி பார்த்து இருமா. இந்த லூசு பையன் அப்படி இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. சரிங்கண்ணா, அதெல்லாம் நான் எதுவும் எடுத்துக்கல. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். என்ன? ஒன்னும் இல்லையே, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு என் ரூமுக்கு வரேன்னு சொன்னியே. அதத்தான் இப்ப பண்ண போறேன். உன் மனசுல என்ன பெரிய மன்மதன் நினைப்போ? என்ன இன்னும் 2 மாசத்துல லவ் பண்ண வைக்க போற? இத நான் நம்பணும். ஓகே, எப்படியும் உன்னோட சேலஞ்ச்ல நீ தோக்க தான் போற. அதையும் நான் பார்த்து சிரிக்க தான் போறேன். அதுக்கும் நீ ஒரு கண்டிஷன் வச்சிருக்க, உன் ரூம்ல தான் இருக்கணும்னு. அது இப்ப பார்க்கலாம், நடக்குதான்னு பார்க்கலாம். நீ ரூமுக்கு மட்டும் வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் செல்லம். வர நானும் பார்க்க தானே போறேன். ஐயோ ஐயோ, எப்படியோ இவனை பேசி நம்ம ரூம்க்கு வர வச்சாச்சு. இப்பதான்டா மனசுக்கு குளுகுளுன்னு இருக்கு. டே ஆதி, இதுக்கப்புறம் உன் வேலைய ஸ்டார்ட் பண்ணிருடா. 2 மாசத்துல இவன் நம்மளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறாளா? டிவோர்ஸ் பேப்பரை நீட்டுறாளா இல்ல லவ் லெட்டரை நீட்டுறாளான்னு பார்க்கலாம். எப்படியோ தாத்தா கொடுத்த பிளான் படி நிம்மதியா நம்ம ரூம்க்கு வர வச்சாச்சு. இதுக்கப்புறம் எப்படி லவ் பண்ண வைக்கிறது? சரி, ஏதாவது பிளான் போட்டு ட்ரை பண்ணுவோம். நம்ம பொண்டாட்டி தானே, என்ன ஆயிட போகுது? ஓய் பொண்டாட்டி. ஹேய், என்ன எதுக்கு அப்படி கூப்பிடுற? இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடாத. ஹே, என்னடி இது கொடுமையா இருக்கு? நீ பொண்டாட்டி, அப்ப பொண்டாட்டின்னு கூப்பிடாம நாத்தனா நான் கூப்பிட முடியும்? டேய், இங்க பாரு, உன்னோட ஆசைப்படி இன்னும் 2 மாசத்துல டிவோர்ஸ் ஆகும்னு சொல்ற. அது வரைக்கும் நீ எனக்கு பொண்டாட்டி தானே? அதெல்லாம் முடியாது. எனக்கு கல்யாணம் ஆனா தானே டிவோர்ஸ் பண்ண முடியும். அப்ப நீங்க நானும் கல்யாணம் பண்ணிருப்போம். அதனால தான் நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ண போற. அப்ப நீ என் பொண்டாட்டி தானே? நான் அப்படிதான் கூப்பிடுவேன். ஷிஃபனா இல்ல, என்ன டிவோர்ஸ் பண்ண போறேன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போல. ரூம்க்கு எல்லாம் வந்துட்ட. ஆமா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். கண்டிப்பா சீக்கிரம் டிவோர்ஸ் நடக்கும் பாரு. பாக்குறேன். சரி, அப்படியே ரூமுக்குள்ள வந்ததும் வந்துட்ட. அப்படியே 4 வார்த்தை நல்லா பேசலாம்ல. ஏன் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? ரூமுக்குள்ள வந்ததே பெருசா, இதுல உன்கிட்ட 4 வார்த்தை நல்லா வர பேசணுமா? ஏண்டா துரோகி. ஹே, இன்னொரு வாட்டி என்ன துரோகின்னு மட்டும் சொன்ன, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஃப்ரெண்டுன்னு துரோகம் செஞ்சு என்ன லவ் பண்ணி என்ன உன் பிளான் படி கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. அப்புறம் உனக்கு துரோகின்னு பேர் வைக்காம வேற என்னென்ன வைக்கணும்? லவர் பாய், சாக்லேட் பாய் அப்படி கூட வைக்கலாமே. தயவு செஞ்சு வெறுப்பேத்தாத, கேவலமா இருக்கு. ஹே, உனக்கு ஒரு தெரியுமா, உண்மையாவே என்கிட்ட உன் மேல அந்த ஃபீலிங்ஸே கிடையாது. உன் மேல உண்மையாவே அந்த ஃபீலிங்ஸ் வர வச்சதே நீதான். அப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம உன்கிட்ட சொல்லிட்டு. சரி விடு. அப்புறம் ரூம்க்கு வந்ததுக்கு தேங்க்ஸ். நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? நான் ஒண்ணு உனக்காகலாம் வரல. உன் மனசுல ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, உன் கூடவே இருந்துட்டா எங்க நான் உன்னை லவ் பண்ணிருவேனோன்னு நீயா நினைச்சிட்டு இருக்க. அதை அழிக்கிறதுக்காக தான் உன் பக்கத்துல உன் ரூம்லயே இருக்கேன். உன்னை பார்த்துட்டே இருந்தா உன் மேல லவ் வந்துரும் நினைச்சியா? கண்டிப்பா வராது. அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் இப்ப நான் அந்த ரூம்க்கே வந்திருக்கேன். சரிடி. சரி ஓகே, எனக்கு தூக்கம் வருது. பை, குட் நைட். நீயும் படுத்து தூங்கு. எனக்கு தூக்கம் வரல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு காலையில ஆட்டோ சவாரிலாம் நிறைய இருக்கு. நான் வேற ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன். அதனால உழைக்கிற மனுஷன் தூங்கிதானே ஆகணும். ஓகே பொண்டாட்டி, குட் நைட். ஐயோ, இதுக்கு ஷாலினி ரூம்ல இருந்து இருந்தாவது அவ கூட கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு அப்படியே படுத்து தூங்கி இருப்பேன். இங்க வந்து இவனை பார்க்கவும் பிடிக்காம இந்த ரூம்ல இருக்கவும் விருப்பம் இல்லாம கட்டுப்பா இருக்கு. என்ன படுத்தோனே தூங்கிட்டான். ஐயோ, இவனை திட்டினாவது கொஞ்சமாவது டைம் பாஸ் ஆகும். இவன் பாட்டுக்கு தூங்குறான். வேற வழி இல்ல, நம்மளும் படுத்துற வேண்டியதான். இந்த மனுஷன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாரு. எத்தனை வாட்டி சொல்லிருப்பேன் போகாதீங்கன்னு. இப்ப எனக்கு இங்க படுத்த தூக்கமும் வரல. என்னமோ ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ, டே குட்டி பையா, உங்க அப்பா ஊருக்கு போயிட்டாருடா. ஒரு 3 நாள் ஆகும் அவர் வரதுக்கு. அது வரைக்கும் பத்திரமா அம்மா வயித்துக்குள்ளே இரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ வெளியே வரணும். ஏன்னா முதல்ல நீ உங்க அப்பா கைக்கு தான் போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு
இப்ப மட்டும் வெளியே வந்துடாத. நீ ஒரு 3 நாள் கழிச்சு வந்தனா எனக்கு சந்தோஷம். ஓகேவாடா தம்பி? ஐயோ, என்னது இது? அப்பப்ப ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஐயோ, வயிறு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, வயிறு வலிக்குது. ஐயோ, முடியல. அம்மா, அம்மா, என்னங்க யாராவது வாங்கல. வயிறு வலிக்குது, வாங்கல. வயிறு வலிக்குது. ஐயோ, ஐயோ, என்னங்க என்னால முடியல. தண்ணி தண்ணியா வர மாதிரி இருக்கு. என் குழந்தை என்னங்க? வேதாக்கு டெலிவரி பெயினா இருக்குமோ? ஐயோ, நிம்மதியும் ஆதியும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்களே, இந்த நேரம்னு பார்த்து முத்துமொழி வர கூட இல்ல. நீ கவலைப்படாத வேதா, நீ யாருக்கு கெடுதல் நினைச்சியோ அவங்க தான் உன்னை காப்பாத்த போறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். ஆதி எப்படியோ பிளான் பண்ணி நிம்மதி ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் ஆதி சேட்ட ஆரம்பம் தான் போங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு 100th எபிசோட் மறக்காம எல்லாரும் வந்து பாத்துருங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணிங்க. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.